எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட தெய்வங்களோட என்னோட தகப்பனுக்கு மேல இவர் எனக்கு குரு. பிரச்சனை வந்து தோட்டத்து பிரச்சனை வந்து பங்கு மங்காளி எல்லாம் சேர்ந்து எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. இந்த ஐயாட்ட வந்து முறையிட்டு போனேன். அடுத்த மாசம் அவங்களே வந்து உங்க தோட்டத்தை உங்களுக்கு கொடுத்துட்றேன். எனக்கு எந்த இந்த ஐயாட்ட வந்துட்டு போன எனக்கு எந்த குறையும் இல்லைங்க. நம்மளுக்கு ஏதாவது நாள்பட்ட நோய் இருந்தாலுமே அந்த சந்தனத்தை பூசினாவோ தண்ணீர்ல போட்டு கலக்கி குடிச்சாவோ கண்டிப்பா நோய் தீருது. நிற்கவே முடியாது, இவ்வளோ என்னால் பேச முடியாது, 5 நிமிஷம் கூட நிற்க முடியாது. இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் அப்படின்னா என்னோட வெயிட் தாங்கி நிற்கிறேன்னு சொன்னால் அந்த ஐயானால தான். எனக்கு நிறைய பிரச்சனைகள் தீர்ந்துருக்குது. என்னன்னு சொல்றதுக்கு முடியாத அளவுக்கு எனக்கு என்னோட மனசு தீர்ந்துருக்குது. இங்க வந்த பின்னாடி அவர் கடவுளுக்கு மேல ஒரு படியா இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு நான் வணங்குறேன். எனக்கு நல்லா சுயநலவை கொடுத்துருக்காரு, நல்ல ஒரு கைவ சோகத்தை கொடுக்குறாரு. எனக்கு குடும்ப பிரச்சனையும் தீர்ந்து இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த கோயிலுக்கு வர்றது. எனக்கு அந்த கோயிலுக்கு வரணும்னு நினைச்சு நான் எதுக்கு வந்தனாவே எனக்கு ஒரு பட்டாம்பூச்சி வெளியத்துல வந்து காய்ச்சி கொடுத்துருக்காரு. எங்க ஊர் தாராபுரங்க. என் பேர் தேவி. தாராபுரத்துல இருந்து வர்றோம். எனக்கு இங்க வந்த பின்னாடி நிறைய பிரச்சனைகள் எனக்கு சால்வ் ஆகிருக்குது. மனக்குழப்பங்கள் இருந்துச்சு, முதல்ல மன நிம்மதி இல்லாமல் இருந்தேன். இந்த ஐயா இடத்துக்கு வந்துட்டு போனபடி மன நிம்மதி கிடைச்சிது. பல நாளாக எனக்கு தோட்டத்து பிரச்சனை இருந்துச்சு. பிரச்சனை வந்து தோட்டத்து பிரச்சனை வந்து பங்கு மங்காளி எல்லாம் சேர்ந்து எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. இந்த ஐயாட்ட வந்து முறையிட்டு போனேன். அடுத்த மாதம் அவங்களே வந்து உங்கள் தோட்டத்தை உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்தாங்க. மனசு ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு. பையனுக்கு ஒரு வண்டி வாகனம் இல்லை, பையன் ஒரு தொழில் சரியாக போகாமல் இருந்தா. இந்த எல்லைக்கு வந்துட்டு போய் இந்த ஐயாட்ட வந்து வணங்கிட்டு போனேங்க. ஐயாட்ட கோரிக்கை வச்சுட்டு போனேன். பையன் நல்ல விதமாக வண்டிக்கு போயிட்டு இருக்கிறா, அம்மா பேச்சை கேட்குறா, நல்ல விதமாக இருக்கிறா. எனக்கு இந்த ஐயாட்ட வந்துட்டு போனால் எனக்கு எந்த குறையும் இல்லைங்க. மன நிம்மதியோடு இருக்கிற. சொல்லப்போனால் என்னவோ ஏதோன்னு இருந்தேன், இது வாழ்வா சால்வான்னு இருந்தேன். என்னை மன நிம்மதி குறைக்க வச்சு இந்த ஐயா தான். இங்கே சாயந்தரம் காலையிலேயும் சாயந்தரம் 6 மணிக்கு விதி திண்ணீர் தர்றாங்க. ஐயாட்ட வந்து ஐயாவோட சன்னதியிலேருந்து எடுத்து தர்றாங்க. திண்ணீரும் சந்தனம் தர்றாங்க. நம்மளுக்கு ஏதாவது நாள்பட்ட நோய் இருந்தாலுமே அந்த சந்தனத்தை பூசினாவோ தண்ணீர்ல போட்டு கலக்கி குடிச்சாவோ கண்டிப்பா நோய் தீருது. அது அடுத்தபடி அது ஆஸ்பத்திரி போக வேண்டிய தேவை இல்லை. நான் செஞ்சிருக்கிறேன், நான் அனுபவிச்சிருக்கிறேன், அந்த அனுபவத்தில் நான் சொல்றேன். நான் அதை குடிச்சிருக்கேன், திண்ணீரும் குடிச்சிருக்கேன், சந்தனத்தையும் தண்ணீர்ல போட்டு நான் குடிச்சு காலை வெறுதில் குடிப்பேங்க. சாயந்தரம் அதே மாதிரி திண்ணீர் குடிப்பேன். எனக்கு கால் வலி இருந்துச்சு, நிற்கவே முடியாது, இவ்வளோ என்னால் பேச முடியாது, 5 நிமிஷம் கூட நிற்க முடியாது. இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் அப்படின்னா என்னோட வெயிட் தாங்கி நிற்கிறேன்னு சொன்னால் அந்த ஐயானால தான். அந்த திண்ணீர் விதி நான் குடிச்சிருக்கிறேன். எனக்கு அந்த சக்தி எனக்கு கிடைச்சிருக்குது. எல்லாம் நீங்களும் வந்து குடிங்க, பகிர்ந்துக்குங்க, ஐயா கிட்ட வணங்குங்க, உங்க கோரிக்கை வைங்க, நிச்சயம் நிறைவேறும். நான் சேவையில் சேர்ந்துருக்கிறேங்க. இங்கே கோயிலுக்கு வந்து சேவைக்கு வரும். அமாவாசை பௌர்ணமிக்கு நான் சேவையாளராக வருவேன். நான் வந்து பணிவடை செஞ்சுட்டு போவேன். சேவையாளர் வந்து பணிவடை செய்வேன். மற்றபடி பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு வந்து நான் கோயிலில் வந்து இங்கிருந்து பார்த்துருக்கிறேன். ஐயாவோட பூஜையில் நான் கலந்து அந்த பூஜையில் அனுபவிச்சிருக்கிறேன். சாமி கும்பிட்டுருக்கிறேன். 12 மணி பூஜை நான் பார்த்துருக்கிறேன். அதை நான் தரிசனம் பண்ணியிருக்கிறேன். எனக்கு நிறைய பிரச்சனைகள் தீர்ந்துருக்குது. என்னன்னு சொல்றதுக்கு முடியாத அளவுக்கு எனக்கு என்னோட மனசு தீர்ந்துருக்குது. இந்த சேவைக்கும் வருவாங்க. இங்கே பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு மக்களுக்கு நான் சேவை செய்யறதுக்கு அன்னதானம் போடுறதுக்கு வருவேன், கூட்டுறக்கு வருவேன், இங்கே சேவை செய்யறதுக்கு பிரசாதம் கொடுக்குறதுக்கு வருவாங்க. நான் பல வருஷமா இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறேன். என்னோட மன நிம்மதிக்கும் வர்றேன். என்னோட குடும்பத்து பிரச்சனையும் எனக்கு தீர்ந்துருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வருஷமா தோட்டத்து பிரச்சனை தீராமல் இருந்துச்சு. பங்கு மங்காளியெல்லாம் சேர்ந்து என் தோட்டம் தரவே மாட்டோம், எங்கள் வீட்டில் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. ஒரு சூழ்நிலை இல்லாமல் கையெழுத்து போட்டு கொடுத்து அந்த பங்கே வராதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஐயாட்ட வந்து கோரிக்கை வச்சேன். இப்போ அவங்க கொஞ்சம் நெருங்கி வர்றாங்க. நான் ஒரு 4 பௌர்ணமிக்கு வந்தாங்க. 5வது பௌர்ணமியில் எனக்கு நெருங்கி வந்தாங்க. வந்து நாங்களே உங்களுக்கு கொடுத்துட்றோம், தோட்ட பிரச்சனை கொடுக்குற அளவுக்கு நெருங்கி வந்திருக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு வரும்போது இது நிஜமா அப்படிங்கிற அளவுக்கு தான் நான் வந்தேன். உண்மையா எல்லாம் சொல்றாங்க, நிஜமா இருக்குமா பொய்யா இருக்குமா, நம்மள மாதிரி தான் ஒரு மனிதர் தான் வருமே, இது எப்படி நிறுத்தி ஆகும் அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தில் நான் வந்தேன். இங்க வந்த பின்னாடி அவர் கடவுளுக்கு மேல ஒரு படியா இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு நான் வணங்குறேன். எனக்கு நல்லா சுயநலவை கொடுத்துருக்காரு, நல்ல ஒரு கைவ சோகத்தை கொடுக்குறாரு. எனக்கு குடும்ப பிரச்சனையும் தீர்ந்து இருக்குது. நான் வந்துட்டு போனபடி எல்லா பிரச்சனையும் எனக்கு நல்லா இருக்கு. அன்னதானம் 3 நேரம் கொடுக்குறாங்க. காலையில் 6 மணிலேருந்து நைட் 12 வரைக்கும் கொடுக்குறாங்க. அமாவாசை டைம்ல வந்து வெடி அன்னதானம் இருக்குது. 2 மணிக்கு 3 மணிக்கு எல்லாம் நல்லா சாப்பாடெல்லாம் வேணுங்கிறது சாப்பிட்ற மாதிரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீட்டாக பரிமாறுறாங்க. ஒரு கொஞ்சம் கூட மூணு சுளிக்காமல் எல்லாரும் பரிமாறி நல்ல விதமாக கொடுக்குறாங்க. அன்னதானமாக நம்ம எந்த நேரத்துக்கு போனாலும் சாப்பிட்லாம், அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஒருத்தர் சாப்பாடு இல்லை நீங்கள் போங்கன்னு கொடுக்குறதும் கிடையாது, இல்லாதவங்களுக்கு தூக்கி கொடுக்குறதும் கிடையாது. லைன் பிரகாரம் போகிறோம், லைன் பிரகாரம் வாங்கி சாப்பிட்றோம், அமைதியாக காத்துட்டு அமைதி தண்ணி மோர் சாப்பாடு எல்லாமே தர்றாங்க. என்ன வேணால் வசதி கொடுக்குறாங்க. நல்லா இருக்குதுங்க. நிர்வாக பொறுப்பாக இருக்கிறாங்க. எல்லாம் அவங்கவுங்க ஒரு எல்லாரும் யாராலும் பேசுறது கிடையாது, நட்டுறது கிடையாது. வர்றாங்க, அவங்கவுங்களோட வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு தீர்த்துட்டு போயிடுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த கோயிலுக்கு வர்றது.
எனக்கு இந்த கோயிலுக்கு வரணும்னு நினச்சி நான் எதுக்கு வந்தனாவே எனக்கு ஒரு பட்டாம்பூச்சி வடிவத்தில் வந்து காய்ச்சி கொடுத்துருக்காரு. இது பொய் கிடையாது, உண்மையானது. இன்னைக்குமே நான் கோயிலுக்கு வரணும்னு நினச்சி வந்தேன். வரவே ஆப்போசிட்டில் வந்து பட்டாம்பூச்சி அடிச்சிட்டு போச்சு. அதே மாதிரி வீட்டில் நான் நினைக்கும் போதுமே இந்த கோயிலுக்கு வரணும்னு நினச்சாவே அந்த பட்டாம்பூச்சி வந்து வீட்டுக்குள்ள நடமாடுற கண்ணார பார்த்துருக்குறேன். எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட தெய்வங்களோட என்னோட தகப்பனுக்கு மேலே இவர் எனக்கு குருவே சரணம்.